மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்க தூய சக்தின்னு சொன்னீங்களே, நீங்க டர்ட்டி பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. மத்த கட்சியினுடைய அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க கையில் எடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். டேட்டினா குப்பைங்கிறீங்க கரெக்டா? எல்லாம் வேணான்னு தூக்கி போட்டு குப்பை இருக்குல்ல, அந்த குப்பையை புத்திசாலித்தனமான விவசாயி எருவாக்கி பயிரை வளர்க்க பயன்படுத்தும். நீங்க சொல்ற இந்த டேட்டி பாலிடிக்ஸாக இருக்கட்டும், அதை பயன்படுத்தி ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தினா நல்லதுதான். எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா. 5 ஆண்டு காலங்கள் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, நாங்க என்னென்ன செஞ்சோம் நான் முன்னால சொன்னேன். 6 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்கல்ல, அது எதுக்கு வாங்குனீங்க எதுவும் சொல்லியிருக்கீங்களா? கரண்ட் பில்லு எவ்வளவு கூடி இருக்கு, வீட்டு டாக்ஸ் எவ்வளவு கூடி இருக்கு. அவ்வளவு அசிங்கமா என்ன திட்டாதீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. டோன்ட் யூஸ் பேட் வேர்ட்ஸ் ஐ சே. 6 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்கல்ல, அது எதுக்கு வாங்குனீங்க எதுவும் சொல்லியிருக்கீங்களா? தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம். கரண்ட் பில்லு எவ்வளவு கூடி இருக்கு, வீட்டு டாக்ஸ் எவ்வளவு கூடி இருக்கு. நீங்க போடாத டாக்ஸ் ஏதாவது உண்டா? நாட்டில் ஏதாவது சட்டம் ஒழுங்கு இருக்கா? 2 வயசு குழந்தை இருந்து 70 வயசு கிளைவர்களும் பாதுகாப்பு இல்ல. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அதாவது கஞ்சா அபின் கிடைக்காத இடமே இல்ல. பள்ளிக்கூட பக்கத்துல பொட்டி கடையெல்லாம் வந்துச்சு. இப்படி ஒரு ஆட்சியை நடத்திட்டு இதெல்லாம் கேட்கறதுக்கு அவங்களுக்கே கூச்சமா இல்லையான்னு தெரியும். அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். பேரே மாறி போயிடும். உதயநிதிங்க பேரை காப்பாத்தணும்னா கொஞ்சம் ஒழுங்கா பேசணும். பண்றதெல்லாம் பக்கா ஃப்ராடு தானோ. பெரிய ஜென்டில்மேன் மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுக்குற. கண்ணாடி கழட்டு.